ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுக்கு கொஞ்சம் கதி கலங்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்க முடியும். ஏன்னா தேர்தல் காலத்துல திடீர்னு என்னென்னவோ நடக்குது. நம்ம இதை கணிச்சு பேசுறோம், இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இதை காட்டிலும் பயங்கரமா என்ன பண்ணுது வெளிப்படுது. ஏன்னா அது மாதிரி நடக்குது. ஏன்னா நடத்திடுறாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சிடலாம். தேமுதிகவலா ஒரு பொருட்டா அப்படின்ற ரேஞ்சில கேட்கப்பட்டது தான். 1% கூட உங்களால ஓட்டு வச்சுக்கணும்ல. உங்களுக்கு எம்பி பதவி கேட்ட எடப்பாடி பழனிசாமி எங்க? இல்ல உங்களுடைய அருமை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எங்களுக்கு தெரியுது, அதனால கூட்டணிக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்லுகிற பாஜக எங்க அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப தேமுதிக வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. தேமுதிகவை தேனீக்கள் போல சுத்தி வளைச்சு பாஜக என்ன பண்றாங்க, ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. பிரேமலதாவை டைரக்டாவே என்ன பண்ணிருக்காங்க, பாஜக மேலிடம் அப்ரோச் பண்ணிருக்கு. அதிமுக வந்து என்ன பண்ணிச்சுன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு எம்பி சீட் வேணுமா அப்படின்னு ரேஞ்சில தான் அதிமுக கேட்டுச்சு. இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் தர, நீங்க கூட்டணியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க பிரேமலதா என்ன பண்றாங்கன்னா, நாங்க கூட்டணியில இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத நீங்க இழுப்புகளை நாங்க சொல்ல முடியாது, நான் அதை முடிவு பண்ணிக்கிறேன். ஜனவரி மாசம் கடலூர்ல நடக்கிற தேமுதிகவுடைய மாநாட்டுல நான் யாரு கூட கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்றத நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ரேஞ்சில தான் தேமுதிகவுடைய பதிலடி இருந்தது. அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா தேமுதிக அதை என்ன பண்ணல, ஆதரிச்சு பேசல. நான் எப்போ அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் பாமக தண்ணி காட்டுறாங்க, ஒரு பக்கம் தேமுதிக தண்ணி காட்டுறாங்க. இப்ப அமித்ஷா வராருல, இந்த அமித்ஷாவுடைய வருகை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆல்ரெடி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க, பாமக கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப இருந்தது. இன்னும் இப்ப இவங்க வந்து என்ன பண்ணல, பகிரங்கமா அறிவிக்கல. ஏன்னா பாமகக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை இருக்கு. அப்பா என்ன சொல்றாரு, பாஜக கூட்டணி வேணான்றாரு, பையன் என்னன்றாரு, பாஜக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுலயே ஒரு முரண்பாடு இருக்கிறதுனால இன்னும் அவங்களுடைய நிலைப்பாட பாஜக கூட்டணியில தான் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை பாமக இன்னும் அறிவிக்காம இருக்கு. தேமுதிக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க, ஆனா இவங்க மாநிலங்களவை எம்பி பதவி தரல அப்படின்னு சொன்னோனையும் தேமுதிக என்ன சொல்றாங்க, நாங்க கூட்டணியில இருக்கிறோமா இல்லையா, இல்ல எந்த கூட்டணியில் இருக்க போறோன்றத ஜனவரி மாசம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பாமகவும் தேமுதிகவும் இன்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப தேமுதிகவை சுற்றி வளைக்கிறதுக்கு பாஜக ரெடி ஆயிடுச்சு. பாமக கூட நம்ம சமாளிச்சிடலாங்க, ஏன்னா அவங்க புடி நம்ம கிட்ட இருக்கு, அன்புமணியோட புடி நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அதிமுகவை கூட்டணிக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெடுபிடி கொடுத்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அப்பேற்பட்ட ஒரு அதிமுகவையும் எப்படி ஒரு நிர்பந்தத்தை வச்சு, ராஜாவுக்கு செக் எந்த பக்கமும் நவர முடியாது, அப்படி ஒரு செக்கை வச்சு எப்படி பாஜக கூட்டணியில் அதிமுகவை இழுத்தமோ அதே போல பாமகவை இழுத்தரலாம். ஏன்னா அவங்களுடைய புடி நம்ம கிட்ட இருக்கு, ஃபைல்ல நம்மளுக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல. அதனால வந்து பாமக எப்படி இருந்தாலும் நம்ம வழிக்கு வந்து ஆகணும். அதனால பாமக பிரச்சனை கிடையாது. இப்ப தேமுதிக தான் உங்களுக்கு பிரச்சனை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக திமுக பக்கம் போறதுக்கான எல்லா வழிவாசல்களும் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் என்ன பண்ணாரு, தேமுதிக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனா தேமுதிகவும் திமுக கூட்டணி தான் சூஸ் பண்றதுக்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க. அதாவது தேமுதிகவுக்கு என்னன்னா, எப்படியாவது நம்ம கட்சி சார்பா டெல்லிக்கு ஒரு ஆளு போயிடணும், எம்பியா போயிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில். ஏன்னா தேமுதிகவுடைய வரலாறுகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துல அவங்க வரலாறு படைத்துட்டாங்க, ஆனா நாடாளுமன்றத்துல அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்குதானா, இல்லவே இல்லை. சோ அதனால நாடாளுமன்றத்துக்குள்ள எப்படியாச்சுன்னா தேமுதிக காலை வச்சிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இந்த தடவை நம்மளுக்கு எம்பி சீட்டு, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா இங்க திமுக பக்கம் சொன்ன வாக்கு செஞ்சு முடிச்சிருக்காங்க கச்சிதமா. ராஜ்யசபா சீட்டு மக்கள் நீதி மையத்துக்கு ஒண்ணு ஒதுக்கப்படும், அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சனாதன சக்திகளை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் நீதி மையம் என்ன பண்ணுச்சு, திமுக கூட கூட்டணி வச்சது. அவங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படல. ஆனா இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்க கட்சி சார்பா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணார். ஆனா கொடுத்த வாக்க சூப்பரா செஞ்சு முடிச்சிருக்காரு. கொடுத்த வாக்க வந்து தவறால கொடுத்த வாக்க நிறைவேற்றி இருக்கிறாரு. வைகோ அவர்களுக்கே சீட்டு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. சோ இந்த நம்பிக்கை போதுங்க அப்படின்ற ரேஞ்சில தான் தேமுதிக நினைக்குது. நம்ம ஒருவேளை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தனா அடுத்த வருடம் நடக்க போற ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சட்டமன்றத்துல நம்மளுக்கு குறைவான சீட்டு கொடுத்தாலும், ஏன்னா
திமுக கூட்டணி வந்து இப்பவே ரொம்ப நெருக்கி இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கட்டமைச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஆளை உள்ள நுழைச்சி அவங்களுக்கு இது பண்ணனா கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுத்தாகணும். அதாவது சீட்டு கொடுக்கறதுல. அதனால இப்ப தேமுதிக உள்ள கொண்டு வந்தாலும் கணிசமான ஒரு எம்எல்ஏ சீட்டுகள் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஆனா ராஜ்யசபா சீட்டு அப்படின்றது கன்ஃபார்மா இருக்குது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் தேமுதிக என்ன நினைக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமியை நம்புறதை விட திமுக கூட்டணி, அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினை நம்பிட்டு போயிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்ப திமுக பக்கம் சாயறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. ஆனா இங்க பாஜக செக் வைக்கிறதுக்கு முயல்றாங்க. சுற்றி வளைச்சிட்டாங்க தேமுதிகவை. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக மேலிட தலைவர்கள் பிரேமலதா கிட்ட டைரக்டா என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதாவது நீங்க இப்பவே கூட்டணியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருங்க, நெருக்கத்துல நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அதாவது ஜனவரி மாசம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா தொகுதி பிரச்சனை பிரிக்கிறதுக்கு நேரம் வரும். அது இல்லாம தொண்டர்களை செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரக்க பறக்க செய்யற மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரீயா செய்யாத மாதிரி இருக்கும் அப்படின்ற ரேஞ்சில தான் பிரேமலதாவை என்ன பண்ணிருக்காங்க, பாஜக தேசிய தலைவர்கள் சிலர் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா பிரேமலதா இங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, சீட்டு கணக்கை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, கணக்கு போட்டிருக்காங்க. அதாவது நான் இப்பவே முடிவு பண்ணிட்டேன்னா பேரம் பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கிரும். அதே போல எங்களுக்கு நீங்க எத்தனை சீட்டு கொடுப்பீங்க அப்படின்றதும் என்னால வந்து என்ன பண்ண முடியாது, உறுதியா பேச முடியாது. ஆனா நெருக்கத்துல வந்து நான் பேசணும்னா எனக்கு எவ்வளவு சீட்டு அப்படின்றது, என் தகுதி என்னன்றத நிர்ணயிக்கிற இடத்துல நீங்க இல்ல, நான் தான் இருக்கிறேன். எனக்கு தகுதி இருக்குதான்னு சொல்ற இடத்துல நீங்க இல்ல, அந்த தகுதி இருக்குதா இல்லையான்றது எனக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால நெருக்கத்துல வந்து நான் கேட்டேன்னா எனக்கு எவ்வளவு சீட்டோ அதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு. இப்பவே நான் உள்ள வந்துட்டேன்னா எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஒதுக்கி ஓரமா வச்சிருவீங்க. அதனால நான் இப்ப வரதுக்கு தயாரா இல்ல, ஜனவரி மாசம் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணிருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை அதுதானே. ஏன்னா இப்பவே நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இப்பவே கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவுதாங்க, இருந்தாங்க 10 சீட்டுங்க, 10 சீட்டு தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில அவங்களுக்கு பிக்சட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 9 சீட்டா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 11 சீட்டா வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜக அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும். ஏன்னா பண்ணி இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம், 10 சீட்டு கொடுத்துட்டு ஒரு சீட்டை உருவிட்டு 9 சீட்டு தான் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு, 11 சீட்டு மாறதுக்கா இல்ல. இதுவே நான் வந்து தேர்தல் நெருக்கத்துல வந்து நான் உங்க கூட கூட்டணி வரேன், என் தயவு உங்களுக்கு தேவை அப்படின்னா, அப்ப நான் 12 சீட்டு கொடுத்தாலும் நீங்க 13 சீட்டு கொடுத்து எங்களை கூப்பிடுவீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் நான் இருப்பேனே கண்டி இப்பவே நான் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணேன். ஏன்னா பேரம் பேசுறது வந்து எனக்கு டிமாண்ட் அதிகமாகல, அதனால நான் இப்போ வரமாட்டேன் அப்படின்றத தெல்ல தெளிவா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணிருக்காங்க, பாஜக தேசிய தலைவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து எல்லாரையும், அதாவது பாமகவையும் தேமுதிகவையும் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ண போறாரு, மீட்டிங்ல போட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. ஏன்னா இங்க ஒரு கூட்டணி சலசலப்பு இருக்குது, உறுதியாகாத தன்மை இருக்கிறதுனால இதை அவரு கூடிய விரைவில் முடிக்கிறதுக்கு அவர் பிளான் போட்டு இருக்காரு. ஆனா இங்கதான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடைய மாஸ்டர் பிளான் அது வந்து என்ன பண்ணிருக்கு, வெளிப்பட்டிருக்கு. சோ அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கூட்டணி கணக்கும் சீட்டு கணக்கும் சேர்த்து அவங்க என்ன பண்றாங்க, பிளான் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சோ தேமுதிகவை சுற்றி வளைத்த பாஜக எப்படியாவது இவங்களுக்குள்ள கூட்டணி இப்பயே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. ஆனா தேமுதிக என்ன நினைக்குதுன்னா, இப்பெல்லாம் நாங்க கூட்டணிக்கு வர மாட்டோம், இப்போ கூட்டணிக்கு நான் வந்தா எங்களுக்கு பிக்சடா இவ்வளவு தொகுதி தான் சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவீங்க, நாங்க நெருக்கத்துல வரும்போது தான் எங்களுக்கான சீட் எவ்வளவுன்றதை நாங்க கேட்டு வாங்க முடியும், அதனால நான் ஜனவரி மாசம் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன், இப்ப பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.